கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எல்லா ப்ரேயர் டைம் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கும் ஒரு விஷயம் கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இனிய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த அருமையான 10வது நாளில் நம்மளை ஆண்டு கொண்டு வந்திருக்கிறார். ஒவ்வொரு காலையிலையும் விசுவாசத்தை குறித்து ஒவ்வொரு பாகத்தையும் ஒவ்வொரு பகுதியையும் நம்ம ஆழமாக பார்த்து கொண்டு இருக்கிறோம். இன்றைக்கும் விசுவாசத்தின் இன்னொரு ரகசியத்தை பார்க்க போகிறோம். விசுவாசம் எப்படி இருக்கிறது, அதனுடைய உருவம் எப்படி இருக்கிறது, அது எப்படி கிரியை செய்கிறது என்று நம்ம ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பிளனேஷன் மூலமாக, ஒரு இலிஸ்ட்ரேஷன் மூலமாக பார்க்க போகிறோம். விசேஷமாக ஒவ்வொரு நாளும் 9 மணி அளவில் நம்ம விசுவாச அறிக்கை இரவு நேரத்தில் பண்ணி கொண்டிருக்கிறோம். புதிதாக இணைந்தவங்க எங்களோடு தொடர்ந்து இணைந்து கொள்ளுங்கள். மீதி உள்ள நாட்களில் இணைந்து கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய வெற்றியை ஆண்டு வைத்திருக்கிறார் என்பதனால தான் இந்த வீடியோ உங்களை நோக்கி வந்திருக்கிறது. தொடர்ந்து நம்ம ப்ரேயர் டைம் சேனலோடு இணைந்து கொள்ளுங்கள். திங்கள் முதல் வெள்ளி வரைக்கும் தொடர்ந்து நமக்கு வீடியோக்கள் வந்து கொண்டிருக்கிறது. தேவஜனங்கள் இணைந்து பயன்பெற அன்போடு உங்களுக்கு அழைப்பிதழை தருகிறேன். இன்றைக்கும் எபேசியர் 6வது அதிகாரம் 16வது வசனம் சொல்லுகிறது, பொல்லாங்கன் எய்யும் அக்கினி ஆஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாயும் நில்லுங்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக அப்படின்னா கிட்டத்தட்ட 6-7 ஆயுதங்கள் அங்கே போட்டிருக்கு. இந்த 6-7 ஆயுதங்கள்லையும் நம்மளை ரொம்பவே பாதுகாக்கிறது இந்த விசுவாச கேடகம். ஏன்னா அந்த கேடகம் இருக்கிற இடம்னு பார்த்தீங்கன்னா மொத்த சரீரத்தையும் பாதுகாக்கும். தலையை நோக்கி ஒரு ஆயுதம் வந்தால் தலைக்கு நேராக போயிடும், காலை நோக்கி வந்தால் காலை நேராக போயிடும், இருதயத்தை நோக்கி வந்தால் இருதயத்துக்கு நேராக. கேடகம்னு சொன்னால் ஷீல்டு. அந்த நாட்களில் ராஜாக்கள் என்ன செய்வாங்கன்னா, ஒரு கையில் கத்தி இன்னொரு கையில் கேடகம். கேடகம்னா உருண்டையாக பெருசாக இருக்கும். ஒரு எதிரியானவன் ஒரு வாளை எடுத்து கழுத்தில் வெட்டலான்னு வரும் பொழுது இந்த கேடகத்தை காட்டும் பொழுது இந்த கேடகத்தில் அடி விழுந்து விடும், உங்கள் கழுத்து தப்பி விட்டு விடும். அப்போது இந்த ஆவிக்குரிய உலகத்தில் கூட விசுவாசம் எப்படி இருக்குதுன்னா கேடகமாக இருக்குது. பிசாசு அம்புகளை எய்யும் பொழுது நம்ம இருதயத்தை கிழிக்கலாம், ஈரலை பிக்கலான்னு சொல்லிட்டு அம்புகளை எய்கிறான். சாதாரண அம்பு இல்லை, அக்கினி உள்ள அம்பு. ஒரு ஓலை குடிசையில் ஒரு அக்கினி அம்பை போட்டால் என்ன ஆகும்? அப்படியே மொத்தமாக அந்த ஊரை எரிஞ்சு விடும். ஒரு காட்டுக்குள்ளாடி ஒரு அக்கினி அஸ்திரம் போச்சுன்னா அந்த காடையே எரிச்சு விடும், வனவிலங்கெல்லாம் செத்து போய்விடும். பாவம், வாயில்லாத ஜீவனெல்லாம் அழியும். இதே போல் தேவஜனங்களே, யாரோ செய்த பாவத்தினால 2 கிராமத்துக்கு அடி வைக்கிறாங்கன்னு வைங்களேன். இந்த 2 கிராமத்தில் ஒரு கிராமத்துக்கு ஒரு கிராமம் தீ வச்சு விடுதுன்னு வைங்களேன். அங்கே பச்சையெல்லாம் குழந்தையெல்லாம் தூங்கி கொண்டு இருக்கும். ஆனால் இந்த எவனோ ஒருத்தன் என்ன செய்கிறான், ஒரு வன்மத்தினால கோவத்தினால ஊரில் தீ வச்சதுனால அந்த சின்ன பிள்ளையெல்லாம் மறிச்சு போய் விடுகிறது இல்லையா? இதே போல தான் தேவஜனங்களே, அக்கினி ஆஸ்திரம் சொல்லுகிற அந்த அம்பு வரும்பொழுது நம்மளால் அநேகருக்கு சேதம் உண்டாயிரும். நம்ம இருதயத்தில் அந்த தீ எரியும், பிசாசின் தீ. இது ஆண்டவருடைய அக்கினி அல்ல, இது பிசாசனுடைய கோபம் என்ற தீ நமக்குள்ளே பற்றி எரியும். நிறைய பேர் சொல்லுவாங்க, அந்த அக்காவை பாருங்கள் என்ன மாதிரி பேசுகிறா, வரட்டும் நாக்கை பிடுங்குற மாதிரி 2 கேள்வி கேட்குறேன், நம்ம கேட்குற கேள்வியில் அவங்க கண்ணெல்லாம் தள்ளணும் அப்படின்னு சொல்லுவாங்க. தேவஜனங்களே, இதுதான் அந்த கோபம். என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, தண்ணி எடுக்கிற இடத்துல அவசரமாக ஒரு குடம் தண்ணியை அவங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்க. பிள்ளை ஸ்கூலுக்கு போகணுமா, ஏதோ ஒரு ஆபத்தில் அவங்க ஒரு தண்ணியை ஒரு குடத்தை அவங்களுக்கு முன்னாடி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஒரு குடம் தண்ணி தானே எடுத்தாங்கன்னு விட தெரியாமல் அப்படி ஒரு ஏசு, ஒரு கோபம், ஒரு சண்டை, இப்படி வீட்டில் பல விஷயத்தில் சின்ன சின்ன விஷயத்தில் நம்ம கோபப்படும் பொழுது இந்த கோபம் அங்கே இருக்கிற வயதான தாயார்களை பாதிக்கும். நம்ம வீட்டில் இருக்கிற மாமி மாமனார், இல்லை தகப்பன், இல்லை புதிதாக வந்த மருமகா, இல்லை சின்ன பிள்ளைகள், உங்களுடைய பிள்ளைகள் அப்பா அம்மா சண்டையை பார்த்து மனசு நொந்து போயிருக்கும். நாளைக்கு அது பயந்து பயந்து வளரும். செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இருக்காது, தன்னம்பிக்கை இருக்காது, எங்கே போனாலும் தோல்வி. ஏன்னா உங்களை பார்த்து 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 பயந்து 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 எங்கே போனாலும் தோல்வி. தேவ ஜனங்களே, அதனால் நம்ம கவனமாக இருக்க வேண்டியது நம்மளுடைய கடமையாக இருக்கிறது. அப்போ இப்படி பிசாசு ஏகிற அக்னி ஆஸ்திரங்களை எல்லாம் நம்ம தடுத்து நிறுத்தணும்னா நமக்கு தேவையானது விசுவாசம் என்ற கேடகம். நம்ம விசுவாசத்தை, நம்ம இருதயத்தை வளர்த்துக்கிட்டோம்னா ஆவிக்குரிய மண்டலத்தில் பிசாசு நம்மளை பார்க்கும் பொழுது, ஓஹோ இவன் கேடகம் உள்ளவனாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லி அவன் தாக்குதலை குறைச்சிக்கிடுவான். ஏன்னா எத்தனை தாக்குதல் அடித்தாலும் உங்கள்கிட்ட விசுவாசம் இருக்கு, நீங்கள் தோற்று போக மாட்டீங்க, நீங்கள் தளர்ந்து போக மாட்டீங்க, நீங்கள் பலவீனப்பட மாட்டீங்க, நீங்கள் முன்னேற தான் செய்வீங்க. அப்போ விசுவாசம் கேடகம் வந்துட்டுனா நீங்கள் முன்னேறி கொண்டே இருப்பீங்க. அதனால தான் தேவச்சனங்களே, நீங்கள் விசுவாச கேடகத்தை வச்சுக்கிடணும். ஏன்னா வாழ்க்கையில் என்ன உபத்திரம்னாலும் வரலாம். ஆண்டோடைய வசனம் சொல்லுகிறது, இந்த உலகத்தில் உபத்திரம் உண்டு. திடீர்னு உங்கள் பிள்ளைக்கு ஆக்சிடென்ட் ஆகலாம், திடீர்னு கேன்சர்னு சொல்லுவாங்க. நீங்கள் விசுவாச கேடகத்தை பிடிச்சிருந்தீங்கன்னா, நீங்கள் ஏசப்பா பிள்ளைனா அந்த ஆக்சிடென்ட் உங்களை கொல்றதுக்கு வராது, அந்த கேன்சர் உங்களை கொல்றதுக்கு வராது, அந்த வியாதி உங்களை கொல்றதுக்கு வராது. உங்களை அடுத்த லெவல் சுத்த பொண்ணாக மாற்றி கர்த்தருக்காக பயன்படுத்த தான் அந்த உபத்திரம் வரும். ஏசப்பா பிள்ளைகளுக்கு வர்ற உபத்திரம் எல்லாம் அவர்களை உயர்ந்த இடத்துக்கு கொண்டு போகும்.
ஒரு திடீர்னு பிஸ்னஸ் லாஸ் ஆயிரும், விசுவாசத்தை விட்டு விடாதீருங்க. திடீர்னு வேலை இல்லாமல் போயிடும், வேலையை விட்டு ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க, ஃபயர் பண்ணிடுவாங்க, இல்லை வேலையில் இல்லைன்னு சொல்லிட்டு அனுப்பி விட்ருவாங்க. வெளிநாட்டில் நம்பி போன வேலை பல லட்ச ரூபா லாஸ் ஆயிருமே. பயப்படாதீங்க, கர்த்தர் உதவி செய்வார், எல்லா விஷயத்துக்கும் உதவி செய்வார். நல்ல ஒரு அலையன்ஸ் பார்த்துட்டு இருப்பீங்க உங்கள் பிள்ளைக்கு, அந்த அலையன்ஸ் அந்த திருமண விஷயத்தில் மும்முரமாக இருந்துகிட்டு இருப்பீங்க. திடீர்னு பிடிச்ச அந்த குடும்பம் கெட்டுவேன்னு சொன்னவங்க கெட்டாமல் போயிடுவாங்க. கவலைப்படாதீங்க, நல்லது. கெட்டின பிறகு உங்கள் பிள்ளை அங்கே போய் ஆயுள் காலத்துக்கு அடிமையாக கஷ்டப்படுறது காட்டிலும் கெட்டுறதுக்கு முன்னாடி ஆண்டவர் தடுக்கிறாரா, அது ஒரு சின்ன ஒரு கண் தொடைப்பாக, ஒரு வெக்கமாக, சின்ன ஒரு ப்ரெஸ்டேஜ் இஷ்யூவாக வருமே தவிர வேறு ஒன்றும் ஆபத்தாகலை. விசுவாசத்தை விட்டுறாதீங்க. இப்படி ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்ம விசுவாசத்தை விடக்கூடாது. திடீர்னு பிள்ளை காலை உடச்சிட்டு வந்திருக்கும் விளாண்டு, விசுவாசத்தை விட்டுறாதீங்க. என்ன ஆண்டவரே ஏன் பாதுகாக்கலை, நான் எவ்வளோ ஜெபிக்கிறேன். தேவ ஜனங்களே, ஆண்டவர் சில பாடுகளை அனுமதிப்பார், அனுமதித்து உங்கள் விசுவாசம் இருக்கான்னு செக் பண்ணுவார். நிறைய பேருக்கு என்னென்னா, நான் ஜெபிச்சுட்டே ஆண்டவர் பாதுகாக்கணும், பாதுகாக்கலைன்னா விசுவாசம் போயிடும். இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நீ ஜெபி, நான் பாட அனுப்புவேன், ஆனாலும் உன் விசுவாசம் போகாமல் இருக்கா நான் பார்ப்பேன். ஏன்னா அப்போந்தாப்பா நீ விசுவாசம் உள்ளவன்னு சொல்ல முடியும். பிசாசு என்கிட்ட கேள்வி கேட்கும், உபத்திரவத்தை அனுப்புனா இவன் உங்களை விட்டு போயிடுவான்னு சொல்கிறான் பிசாசு. என் பிள்ளைக்கு நான் உபத்திரம் அனுப்புகிறேன், ஆசீர்வாதத்தை அனுப்பும் பொழுது என் பிள்ளை சோத்திரம் நன்றி ஏசப்பா தேங்க்யூ ஜீசஸ்ன்னு சொல்லிச்சு. இப்போ நான் உபத்திரவத்தை அனுப்புகிறேன், இப்போவும் தேங்க்யூ சொல்லுதான்னு நான் பார்க்குறேன். அப்படி பார்க்கும்பொழுது தான் பிசாசு என்ன செய்வான், நீங்கள் உபத்திரவத்துலேயும் தேங்க்யூ ஆண்டவரே நன்றி ஆண்டவரேன்னு சொன்னீங்கன்னா பிசாசு வெக்கப்பட்டு போயிடுவான். யோபுக்கு போய் ஆண்டவர் சமூகத்தில் பிசாசு சொன்ன காரியம் என்ன, நீங்கள் எல்லாம் கொடுக்குறீங்க, அதனால அவன் சந்தோஷமாக இருக்கிறான், உண்மை துதிக்கிறான், கொஞ்சம் உபத்திரத்தை கொடுங்க அவன் துதிக்கிறானா பார்ப்போன்னு ஆண்டவர் முன்னாடி பிசாசு சொல்கிறான். இதே போல் பிசாசு போய் ஆண்டவர்கிட்ட கேட்பான் உங்களை சோதிக்கிறதுக்கு. ஆண்டவர் ஒரு நாள் உங்களை பொல்லாங்கனாலும் சோதிக்க மாட்டார். பிசாசு போய் கேட்கும் பொழுது பிசாசுக்கு முன்னாடி என் பிள்ளை நல்ல பிள்ளைன்னு காட்டுறதுக்காக ஆண்டவர் சில உபத்திரங்களும் உங்களுக்கு அனுப்புவார். அதுவுமே உங்கள் திராணிக்கு ஏற்ற உபத்திரம் தான், திராணிக்கு மிஞ்சினதெல்லாம் ஆண்டவர் அனுப்ப மாட்டார். இந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் ஆண்டவரை வெட்கப்படுத்தாமல் நீங்கள் ஆண்டவரை உண்மையாக நேசிக்கணும்னா உங்களுக்கு கிரியை செய்ய போகிறதே விசுவாசம் என்ற கேடகம். எத்தனை அம்புகள் வந்தாலும், எத்தனை ஈட்டிகள் வந்தாலும், எத்தனை கத்திகள் வந்தாலும், எத்தனை துன்பங்கள் வந்தாலும் இந்த விசுவாச கேடகத்தை பிடித்து நின்று கல் மழையே பெய்யலாம். விசுவாச கேடகம் இருந்தாலும் சரி, அந்த விசுவாச கேடகத்தை பிடித்து கொண்டு இருந்தால் நீங்கள் எத்தனை பெரிய பிரச்சனை வந்தாலும் நீங்கள் தாங்கி கொண்டு நிற்பீங்க. இதை உருவாக்குறதுக்காக தான் நம்ம இந்த நாட்களில் 15 நாட்களாக தொடர்ந்து விசுவாசத்தை குறித்து பார்த்து கொண்டு ஒவ்வொரு நாளும் மக்கள் ஜெபித்து கொண்டு இருக்கிறீங்க. இரவு நேரத்தில் விசுவாச அறிக்கை 9 மணி அளவில் நம்ம ப்ரைட் டைம் சேனலில் போட்டு கொண்டு இருக்கிறோம். தேவ ஜனங்கள் இணைந்து கொள்ளுங்க. நிச்சயமாக இந்த விசுவாசம் என்ற கேடகம் உங்களுக்குள்ளே உண்டாகிவிடும். ஏதோ 15 நாள் தான் நினைத்து விட்டு நீங்கள் 15 நாளில் முடிஞ்சிடும் நினைக்க வேண்டாம். 15 நாளுக்கு பிறகு நீங்கள் சொல்ல பழகிடுவீங்க. 15 நாள் ஒரு ஆரம்பம் தான். ஏபிசிடி படிச்சிட்டிங்கன்னா அதுக்கு பிறகு ஒரு புத்தகத்தையே வாசித்துடலாம் இல்லையா? வெறும் 26 எழுத்துக்கள் தான். இதை படிச்சிட்டிங்கன்னா எந்த நாட்டில் உள்ள இங்கிலீஷில் உள்ள பேசுகிற எல்லா வார்த்தைகளும் இந்த 26 லெட்டர்ஸில் இருந்தால் வருது. ஆனால் அவனா படிச்சிட்டிங்கன்னா தமிழ் வாசிக்கிறதுக்கு உதவியாக இருக்குது இல்லையா? இதே போல் ஏபிசிடி படித்தா உலகத்தில் உள்ள அத்தனை இங்கிலீஷ்காரனும் பேசுகிற எல்லா இங்கிலீஷும் இந்த 26 எழுத்துல இருந்தால் வருது இல்லையா? இதே மாதிரி இந்த 15 நாள் ஜெபம் நிச்சயமாக உங்கள் ஆயுசு காலத்தில் நீங்கள் விசுவாச அறிக்கையை பண்ணுறதுக்குள்ள ஒரு எக்ஸ்பீரியன்ஸையும் ஒரு அனுபவத்தையும் கொடுத்து விடும். அதனால் தேவச்சனங்கள் 9 மணி நேரம் இணைந்து கொள்ளுங்கள், அந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். எல்லாரும் ஜெபிப்போமா? அன்பான ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்தில் இந்த வாரத்தின் கடைசி நாளில் நாங்கள் 5 நாள்களாக 3 வாரங்களாக 15 நாட்கள் இந்த விசுவாச அறிக்கையை பண்ணி கொண்டு இருக்கிறோம்ப்பா. இந்த விசுவாச அறிக்கையின் ரகசியங்களை எல்லாம் காலையில் தியானிக்கிறோம். இரவு நேரத்தில் நாங்கள் கூடி விசுவாச அறிக்கை பண்ணுகிறோம். இடைப்பட்ட நேரத்தில் காத்திருந்து ஜெபிக்கிறோம். எல்லா ஜனங்களும் காத்திருந்து ஜெபிக்க, ஃப்ரீ டைமில் எல்லாம் ஜெபிக்க தேவ ஜனங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. இந்த விசுவாச அறிக்கை பலருடைய திருமண வாழ்க்கையை ஓப்பன் பண்ணணும், கற்பத்தின் கனியை ஓப்பன் பண்ணணும், மலைகளை பெயர்ந்து போக பண்ணணும். என்னென்ன போராட்டம் இருக்குதோ அதெல்லாம் மாறி கடலின் ஆழத்தில் போய் விழ கர்த்தர் உதவி செய்ய போகிறதுக்காக கோடான கோடி நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். புதிதாக இணைந்தவர்களுக்காக ஒரு விஷயம் கூட அனௌன்ஸ் பண்ணுகிறேன். திங்கள் முதல் வெள்ளி வரைக்கும் நமக்கு அதிகாலையிலையும் 5 மணிக்கும், அதிகாலை 5 மணிக்கும், இரவு 9 மணிக்கும் நமக்கு நிறைய அருமையான ஆலோசனைகள் நம்ம கொடுத்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் நம்ம ப்ரேயர் டைம் சேனல் மூலமாக தருகிறார். தேவஜனங்கள் இணைந்து கொள்ளுங்க. விசேஷமாக புதிதாக இணைந்தவர்களுக்காக நம்ம ஜெப நேரம் டிவியில் உள்ள 1000 துதிகள் வெளியிட்டிருக்கிறோம். தேவஜனங்கள் இணைந்து கேளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். 9 மணி அளவில் இரவு நேரம் உங்களை சந்திக்கலாம்.